ஹாய் கைஸ், நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்துருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் 50% கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இப்படி அவங்க பேசுறதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படி எக்ஸ்பெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முதல்ல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவில் ஒரு திருடன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 2 பேங்க்ல கொள்ளையடிக்கிறான். அப்படி அவன் கொள்ளையடிச்ச நாள் சாயங்காலமே அமெரிக்கா போலீஸ் அவனை கைது பண்ணுது. அமெரிக்கா போலீஸ் எப்படி அவனை கைது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேங்க்ல கொள்ளையடிக்க போகும்போது எந்த ஒரு மாஸ்க்குமே அணியாம தான் போயிருக்கான். ஸோ அவனை ஈஸியாக கைது பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் போலீஸ் அந்த திருடனை பிடிச்சதுக்கு அப்புறம் திருடனுக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது. எப்படி என்ன பிடிச்சிங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்கும்போது அதுக்கு போலீஸ் சொன்ன பதில் என்னன்னா, நீ தான் எந்த வித மாஸ்க்கும் போடலையே, அதான் உன்னை ஈஸியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னா அந்த திருடனுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. அந்த திருடன் சொல்லியிருக்கான், நான் தான் என் மூஞ்சில லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணியிருந்தேனே, அப்ப உங்களால என்ன பார்க்கவே முடியாது, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதை கேட்ட போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த திருடனே சொல்றான், நான் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற இடத்துல பார்த்தேன். இந்த லெமன் ஜூஸை என்ன பண்ணாங்கன்னா பேப்பர்ல இன்விசிபிள் லிங்கா யூஸ் பண்ணாங்க. நம்ம சின்ன பிள்ளையில ஒரு சில பேருக்கு தெரியும், லெமன் ஜூஸை ஒரு பேப்பர்ல எழுதி அதை காய விட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதை நெருப்பு பக்கத்துல கொண்டு போகும்போது தான் அந்த எழுத்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த விஷயத்தை அந்த திருடன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெமன் ஜூஸை எதுல தடவை நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் மூஞ்சில தடவிக்கிட்டு பேங்க்ல கொள்ளையடிக்க போயிருக்கான். போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டான். இந்த திருடன் இப்படி சொன்னதை பார்த்துட்டு 2-3 சயின்டிஸ்ட் உலகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டுல இந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. அதாவது எப்படின்னா, அதாவது அவங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி 50% கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த விஷயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல இறங்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்ன அந்த திருடன். சோ இந்த திருடனை பார்த்துட்டு ஒரு 2-3 சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அதாவது ஒரு காலேஜுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து இதுக்கு ஆன்சர் ஃபில் அப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸாம் நீங்க எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுல எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 4 சயின்டிஸ்டும் சொல்றாங்க. இப்படி அந்த ஸ்டூடெண்ட் இருந்து வாங்கின ஃபீட்பேக் ஃபார்மை அனலைஸ் பண்ணும்போது யாரெல்லாம் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட ஃபீட்பேக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, நான் இந்த டெஸ்ட்ல டீசெண்டா பண்ணிருக்கேன், நார்மல் மார்க் தான் வரும், ரொம்ப அதிகமாலாம் மார்க் வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுவே அந்த டெஸ்ட்ல ரொம்ப கம்மியான மார்க் வாங்கினவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த டெஸ்ட்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், அதிகமான மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே டெஸ்ட்டை வெவ்வேறு காலேஜ்ல வெவ்வேறு ஸ்கூல்ல பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா இந்த சயின்டிஸ்டுக்கு கிடைச்ச ஒரே பதில், நல்லா எழுதியிருக்கவன் எல்லாம் டீசெண்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு ஃபீட்பேக் ஃபார்ம்ல சொல்லியிருக்கான், சுமாரா எழுதியிருக்கவன் எல்லாருமே நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் ஃபார்ம்ல சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அந்த சயின்டிஸ்ட் ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூனிங் க்ரூவல் எஃபெக்ட். இந்த விஷயத்துக்கு ஏன் டூயிங் க்ரூவல் எஃபெக்ட்னு பேர் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க 2 சயின்டிஸ்ட். அதுல ஒருத்தர் பேரு டூனிங், இன்னொருத்தருடைய பேரு க்ரூவல். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் டூனிங் க்ரூவல் எஃபெக்ட்னு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ஃபைனலா ஒரு கிராஃப் ரிலீஸ் பண்றாங்க. அந்த கிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஃபோட ஒரு பகுதியை கான்ஃபிடென்ட்டாவும் கிராஃபோட இன்னொரு பகுதியை நம்ம அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இனிஷியலா ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்படும் போது அந்த விஷயத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்தி நம்ம கொஞ்சம் லைட்டா படிக்க ஆரம்பிக்கும் போது, பொதுவா இந்த உலகத்துல எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதோட இன்ட்ரோடக்ஷன் பகுதி ரொம்பவே ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் எல்லா இன்ட்ரோடக்ஷன் பகுதியுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது படிக்கிற நம்மள ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனை படிக்கும் போதே மேக்ஸிமம் அந்த சப்ஜெக்ட்டை நமக்கு பிடிச்சி போயிடும். அப்படி அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமா வந்துடும். அப்படி அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஈஸியா இருக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா, வெறும் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை மட்டுமே படிச்சுட்டு நமக்கு அந்த விஷயத்தை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. அப்படி மத்தவங்கள்ட்ட போய் பேசும்போது இன்னும் அந்த விஷயத்தை பத்தி நமக்கு பாதி கூட தெரியல அப்படின்னு எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்தை மேலும் மேலும் படிக்கும் போதுதான் இப்படி ஒரு விஷயம் இந்த சப்ஜெக்ட் குள்ள இருக்கா அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க மேலும் மேலும் படிப்பாங்க. அப்படி மேலும் மேலும் படிக்கும் போது அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டும் ஆவாங்க. இப்ப நான் சொன்னது வெறும் படிக்கிறத மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவும் நிறையவே கத்துக்கலாம். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கும் போதுதான் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள்ல எப்படி எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.